நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான சீரற்ற காலநிலையினால பல இடங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தேவைக்காக யாரை நாடணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறாங்க. அதற்காக இப்ப தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு யாருடைய உதவி என்ன தேவைக்காக தேவைப்படுகிறதோ அந்த பிரிவை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தை நீங்க தொடர்பு கொள்ளணும் என்றால் 117 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. போலீசாரை நீங்க தொடர்பு கொள்ளணும் என்றால் போலீசாருடைய அவசர பிரிவு தொலைபேசி இலக்கமான 119 119க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி உதவியை பெற்றுக் கொள்ளலாம். வளிமண்டலவிய திணைக்களத்தோட நீங்க பேசணும் என்றால் 0112 68 66 86க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்துங்க. ராணுவத்தினுடைய உதவி தேவை என்றால் ராணுவ பாதுகாப்பு பிரிவினுடைய தொலைபேசி இலக்கமான 113க்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. கடற்படையினுடைய உதவி தேவைப்பட்டால் 011 244 53 68. விமானப்படையினுடைய உதவி தேவை என்றால் விமானப்படை மத்திய நிலையத்துடைய தொலைபேசி இலக்கம் 116. தீயணைப்பு பிரிவினுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா 110 110க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்துங்க. அவசரமாக யாரையாவது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னா 1990 அவசர ஆம்புலன்ஸ் சேவை பிரிவினுடைய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பினை ஏற்படுத்தி உதவியை பெற்றுக் கொள்ளலாம். பேரிடர் மீட்பு குழுவினுடைய உதவியை பெறணும் அப்படின்னு சொன்னா பேரிடர் மீட்பு குழு அமைப்பினுடைய தொலைபேசி இலக்கம் 011 258 89 46. இலங்கை மின்சார பிரிவை நீங்க தொடர்பு கொள்வதற்கு 1987. இலங்கை போக்குவரத்து சபையை நீங்க தொடர்பு கொள்ளணும், அவங்களோட உதவி தேவைன்னா 1913. இந்த தொலைபேசி இலக்கங்களை தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மோசமான இந்த பேரிடர் காலப்பகுதியில நீங்க அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்திருந்தா இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி உங்களுக்கான உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது இந்த நாட்டுல இப்ப நிறைய பேருக்கு தேவையான விஷயம். நிறைய ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரை சென்றடைந்தா அவங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம்.